இப்போதான் நான் வந்து ஒன்று கவனிச்சேன். நிறைய பேர் முன்னாடி சிரிக்கிறாங்க, பின்னாடி போய் மறைக்கிறாங்க. ஏன்னா நான் 23 வயசுல நீங்க சொன்ன மாதிரி யங்கா நான் படம் கோமாளி சைன் பண்ணும் போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து ப்ரொடியூசர் அப்பாவா. எனக்கு ப்ரொடியூசர் அப்பா இல்லைங்க, என்ன படிக்க வச்ச அம்மா அப்பா இருந்தாங்க. அதாங்க ஃபர்ஸ்ட் டைம் சட்டை மேல ஃபர்ஸ்ட் டைம் கரை போடும் போது மட்டும்தான் ஐயோ கரை பட்டுருச்சேன்னு இருக்கும். என் சட்டை ஃபுல்லாவே கரை தான். எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கேன். தேங்க்ஸ். என்னன்னா இந்த கேவலமாக இருக்கேன்றது வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு இருக்கேங்க. ஸோ எனக்கு இது புதுசே இல்லை. எது புதுசுன்னா நான் இங்கே நிற்கிறது தான் புதுசு. ஸோ நான் என்ன கற்றுக்கிறேன்னா, ஒரு ஸ்டேஜ்லேயும் யாரா ஒருத்தர் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். ஆனால் மோஸ்ட்டாக அந்த நம்பிக்கை நம்ம மேலே வைக்கணும். ஹீரோவா எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லும் போது கரெக்டு தான், அந்த மலை ஏறுறது கஷ்டம்தான். ஆனால் மலை ஏறுறதுக்கு எது தேவை? எக்யூப்மெண்ட்ஸா? அந்த பிடிச்சி ஏறுறதுக்கு அந்த ஆக்சிஜன் அதெல்லாமா? இல்லைனா வந்து எக்ஸசைஸா, உடற்பயிற்சி? இல்லைனா வந்து ட்ரைனிங்கா, என்னென்னலாம் தேவை, டெக்னிக்ஸா? இல்லை, மலை ஏறுறதுக்கு முதல்ல மலை தேவை. ஸோ அடிக்கவும் செய்கிறாங்க, அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க, காம்பை உடச்சி போட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் அந்த செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமாக வளர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எல்லாரும் திருப்பி வந்து அடுத்து என்ன பண்றீங்க, அடுத்து என்ன பண்றீங்க, அடுத்து என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. Thank you.